சிகும் மற்றும் இஜேன்னு சொல்கிறதான இரண்டு வார்த்தைகள். இதை வந்து நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ் மொழியில் இப்பொழுது இல்லாட்டி இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா நவ்னு சொல்கிறதான ஒரு அர்த்தத்தை தான் இந்த இரண்டு வார்த்தைகளும் உங்களுக்கு தரும். ஆனால் இது வந்து சில வித்தியாசங்கள் இருக்குது. உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். நீங்கள் இப்பொழுது இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. அப்போ சிகும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, சரிதானே? அப்போ இப்பொழுது சிகும் டிக்டாக்கில் பாயோ, இப்பொழுது நீங்கள் பார்க்குறீங்க. நீங்கள் பார்த்துட்டு முடிவு எடுக்கிறீங்க, இதுக்கு பிறகு நான் தொடர்ந்து இதை பார்க்க போகிறேன். அப்போ சிகும் பாயோ இஜே பொல்கோயோ, சரிதானே? அதே மாதிரி இனி நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? அப்போ இஜே அன்பாயோ, புரிஞ்சிச்சு தானே? அப்போ சிகும் பாயோ இஜே அன்பாயோ, இப்போ பார்க்குறேன், இனி பார்க்க மாட்டேன். அப்போ அந்த இனின்னு சொல்கிறதுக்கு வந்து நாங்கள் இஜேயை பாவிக்கலாம், சரிதானே? அதே போல் பாருங்க, உங்களுக்கு ஒரு உதாரணம் கொடுத்துருக்குறேன். சிகும்னு சொல்கிறது கரண்ட் மூமெண்ட், தற்பொழுதைய நிலைமை, சரிதானே? நவ் இல்லாட்டி ரைட் நவ், இப்பொழுது. சிகும் மோஹேயோ, இப்பொழுது என்ன செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறேன்னு நாங்கள் சிகும் மோஹேயோன்னு கேட்கலாம். அதே போல் இஜேன்னு சொல்கிறது பாருங்கள், சேஞ்ச் ஓ நியூ சிச்சுவேஷன், ஏதாவது ஒரு மாற்றம். இவ்வளோ நேரம் நீங்கள் ஒரு வேலையை செஞ்சீங்க, ஆனால் இனி செய்ய போகிறது இல்லை. இவ்வளோ நேரம் நீங்கள் இருந்தீங்க, இனி நீங்கள் போக போகிறீங்க. இவ்வளோ நேரம் மழை பெய்தது, இனி மழை வராது. அந்த மாதிரி நேரத்துக்கு நீங்கள் பாவிக்கலாம் இந்த இஜேன்னு சொல்கிற இந்த வார்த்தை. பாருங்கள், உதாரணம் கொடுத்துருக்குறேன். இஜே அன்காயோ, இதுக்கு என்ன அர்த்தம்? நீங்கள் இவ்வளோ நாள் ஏதோ ஒரு இடத்துக்கு போனீங்க, இனி போக மாட்டீங்க. ஸோ அந்த மாதிரி நேரத்துக்கு நீங்கள் இஜே அன்காயோ அப்படி சொல்லலாம். இஜே கஞ்சானாயோ, பாருங்க, ஏதாவது ஒரு பிரச்சனை நீங்கள் இருந்தீங்க, ஆனால் இனி அது ஓகே, இனி ப்ராப்ளம் இல்லை. அந்த மாதிரி நேரத்துக்கு நீங்கள் பாவிக்கலாம் இஜே கஞ்சானாயோ அப்படின்னு சொன்னால் இதுக்கு முன்னுக்கு ஏதோ ஒன்று இருந்திருக்குன்னு சொல்லி அர்த்தம், சரிதானே? அதே பாருங்க, இன்னொரு உதாரணம், இஜே அரசோயோ. அப்போ இந்த டீட்டெயிலை வந்து நீங்கள் இவ்வளோ நாள் தெரியாமல் இருந்தீங்க, இப்பொழுது எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு இஜே அரசோயோ, இனி எனக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். எனவே கட்டாயம் ஞாபகம் வைத்துக்கோங்க, சிகும் இஜே இது இரண்டும் நவ் கிடையாது. தொடர்ந்து ஃபாலோ பண்ணி வைங்க. இது போல் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான கொரியன் தகவல்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். நன்றி.